கடைசி மாதத்திலே நாம் வந்து நிற்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி நாளிலே வந்ததான நமக்கு தேவன் கொடுக்கிறதான ஆலோசனை புத்திமதி என்ன அப்படி என்பதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 2024 ஆண்டு தொடக்கம் முதல் இந்த 12ஆம் மாதம் வரை தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். அப்படி நடத்தி கொண்டு வந்ததான இந்த 12ஆம் மாதத்திற்குள்ளாக இன்னும் ஒரு சில நாட்கள் இருந்தது கடந்து போக நாம் புதிய வருடத்தை நாம் எதிர்நோக்கி அதற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தருடைய கிருபை தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த புதிய ஆண்டை காணும்படி கிருபை செய்ய வேண்டும். அப்ப இந்த 24ஆம் ஆண்டில நாம் பட்டதான உபத்திரவம், நாம பட்டதான பாடுகள், துன்பங்கள், இனி வருகிறதான அந்த வருடத்திலே நாம் அதை எதிர்பார்க்க கூடாது, அந்த யோசனை நமக்கு வரக்கூடாது என்பதற்காக தேவன் கொடுக்கிறதான ஒரு ஆலோசனை தான் இது. ஏன் சொன்னால் லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் இந்த காரியத்தை சொல்வதனுடைய நோக்கம் என்ன, ஆண்டவர் இருக்கும் போது மட்டும் அவங்களுக்கு இடர்கள், தொல்லைகள், பிரச்சனைகள் வராதுன்றதை இல்லை, அவர் கடந்து போனாலும் இல்லாத சூழ்நிலையிலும் அது என்ன பண்ணும். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி தடைகள், இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம் ஆகிலும் ஆண்டவர் சொன்னார் வரும், ஆனா அது எவனாலே வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய சூழ்நிலையில உனக்கு ஒரு இடரல்கள் வருது, ஒரு மனுஷன் அல்ல அப்படின்னு நினைச்சாக்கா அந்த மனுஷனுக்கு தேவனால கிடைக்கக்கூடியதான காரியம் என்னன்னு சொன்னா ஆசீர்வாதம் கிடையாது. அதற்கு மாறாக அவனுக்கு ஏதாகிலும் ஒரு சூழ்நிலையிலே ஆபத்து வரும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் சொன்ன சீஷர்களை பார்த்து சொல்லும் போது, இந்த உலகத்திலே நீங்க வாழ்கிறதான நாட்களில உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமோ, துன்பமோ, தொல்லையோ, பாரமோ வராதுன்னு சொல்லவே இல்லை ஆண்டவர். ஆண்டவர் தெளிவா சொல்ற, உபத்திரவங்கள் இந்த உலகத்திலே உண்டு, இந்த உபத்திரவங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, வருத்தங்கள் உண்டு, பாரங்கள் உண்டு. ஆனால் அதை சொன்ன ஆண்டவர் சொன்னார் என்ன, தைரியமா இருங்க, திட மனதோடு கூட இருங்க, திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நாள் இடரல் வருது, ஒரு தடை வருது, சபைக்கு வருவதற்கு ஒரு மனுஷன் உனக்கு தடையா நிற்கிறான்னு சொன்னா, ஹல்லேலூயா, வேதம் சொல்ல, வேதத்தின்படி பார்க்கிறோம், அந்த தடைக்கு காரணமாக யாரா இருந்தாலும் அவர்களுக்கு என்ன கூட வருதான், நன்மை வராது. அதற்கு மாறாக ஏதோ ஒரு காரியம் அவர்களுக்கு நடக்க போவது என்பதுதான் உண்மை. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் என்ன, நீங்கள் எப்படியா இருக்கணுமா, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஒரு மனுஷன் இடரல் அடையக்கூடாது என்பதற்காக யோவான் சொல்லுகிறதான ஒரு காரியம், எந்த சூழ்நிலையிலும் இடரல் அடைந்து போக கூடாது. அப்ப மத்திய சுவிசேஷத்துல பாக்குறோம் என்ன, 13ஆம் அதிகாரத்துல 20-21 வாசிக்கும் போது பாருங்க, கற்பாறையில் விழுந்த விதை எப்படி இருக்குதா, ஹல்லேலூயா, கற்பாறை இடங்களிலே விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்டு அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான், ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் நிலைத்திருந்து எந்த வசனத்தின்படி அவன் ஏற்றுக்கொண்டு நின்றானோ அதே வசனத்தின்படி உபத்திரமும் துன்பம் உண்டான போது என்ன ஆகிறானா, இடரல் அடைகிறானா. அழகாக எழுதப்பட்டதான காரியமாக கேட்ட வசனம் தேவனுக்குள்ளே நிலைத்து நிற்கும்படி அது கிரியை செய்தாலும் கூட வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன, கற்பாறையிலே விழுந்த விதை முளைத்தது,
அதிகமான அந்த இடத்துல அந்த சூழ்நிலை இல்லாத பட்சத்துல அது என்ன ஆகுது, சீக்கிரமா வளருது. அது வளர்ந்து என்ன பண்ணுது, வேர்கொள்ள முடியாம காஞ்சி தீஞ்சி பலனற்று போகுது. அதை போலதான் மனுஷனும் கூட ஆண்டுடைய வசனத்தை சந்தோஷத்தோடு நீ ஏற்றுக்கொள்ளுவ. ஆனா கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிற, அந்த கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிறதான அந்த சூழ்நிலையில கேட்ட வசனத்தின்படி அதிலே நீ உண்மையா இருக்கிறதான சூழ்நிலையில அந்த வசனத்திற்கு ஏற்றபடி உன்னால செயல்படுத்த முடியாத சூழ்நிலையில உனக்கு என்ன வரும் சொன்னா இடரல்கள் தான் வரும். அது எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அப்போ ஒரு மனுஷன் நிமித்தம் வருகிறதான இடரல். ஆனா வேதம் சொல்றது வசனத்தின் நிமித்தம் கூட என்ன பண்ணோம், இடரல்கள் வரும். எப்போ அந்த வசனத்திலே நீ நிலைத்து இராத பட்சத்தில் உனக்கு என்ன இருக்கும், இடரல் வரும், துன்பம் வரும், உபத்திரவம் வரும். ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு காரியத்தை குறித்து வேதம் தெளிவா சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதினதான நிருபம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்னவா, இந்த உபத்திரவங்கள்லாம் உனக்கு வரக்கூடாதுன்னா சில காரியத்தை விட்டு நீ விலகிதான் இருக்கணும், சில ஆட்களை விட்டு நீ விலகிதான் இருக்கணும். அந்த ஆட்களுக்கு ஐயோ என்கிறதான காரியம் வராதபடி நீயா விலகிக்கிட்டுனா அவன் எப்படியாவது இருந்துட்டு போவான். வாசிங்க எடுத்தவங்க, அன்றையும் சகோதரரே இப்ப நீ எத்தனையோ வருஷம் வந்துட்டு இருக்கிறீங்க, எத்தனையோ வருஷம் சபையில வந்து சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா வசனம் அவன் எழுதுறான் என்ன, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் பிரிவினைகளையும் உண்டாக்குறவர்களை விட்டு எச்சரிக்கையாய் இருந்து என்ன ஒரு ஆலோசனை, அவனுக்கு ஆலோசனை பாரு, எப்படிப்பட்ட ஆலோசனை தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்க. நீ கற்றுக்கொண்டதான தேவனுடைய வார்த்தையுடைய உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளை ஏற்படுத்துகிறதான மனுஷனை விட்டு நீ என்ன பண்ணணும், பிரிந்து போக வேண்டும், எச்சரிக்கையா இருந்து அவனை விட்டு விலக வேண்டும். பவுல் அழகாக போனலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே நீ தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் நீ வாழணும் சொன்னா நீ என்ன செய்யணும் சொன்னா அவனை விட்டு நீ விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அவனை விட்டு விலகு. இடரல்கள் உனக்கு வரக்கூடாதுன்னு நீ நினைச்சினா இடரல்களையும் பிரிவினைகளையும் உண்டாக்குகிற யாராய் இருந்தாலும், சொந்தமா இருந்தாலும், பந்தமா இருந்தாலும், அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அவனை விட்டு நீ விலக வேண்டும். ஹல்லேலூயா. உனக்கு கொடுக்கிறதான எச்சரிக்கை அது. இடர்கள் எப்பொழுதும் இருக்கும், அந்த உலகத்துல துன்பம் எப்பொழுதும் இருக்கும். ஆனா இதுல இருந்து ஒரு மனுஷன் காக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை மிகவும் முக்கியமான ஒன்று. அப்ப ஆலோசனை இல்லாதது ஒன்று ஆண்டவர் சொல்லல. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் கணக்கிட்டு சொல்லல. ஆனா நீ நீதிமானுடைய நிலையிலே அந்த நீதியிலே நீ நிலைத்து இருப்பாயானால் உனக்கு வருகிறதான இடரல்கள் துன்பங்கள் மத்தியிலே அவர் தேவன் நின்று அதனின்று உன்னை விடுதலையாக்குகிறவர் தான் கர்த்தர். அவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா? ஹல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறது இல்லை, ஆனா இடரல்களுக்குள்ளே நீ கடந்து போகாதபடி அந்த தடையிலே நீ மாட்டிக்கொள்ளாதபடிக்கு தேவன் கொடுக்கிறதான சில ஆலோசனையிலே ஒன்று. ஹல்லேலூயா. பாருங்க என்ன அழகாக சொல்லப்பட்டதான காரியம். 1 சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே ஒரு ராஜாவாக போகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதோடு கூட அபிகையில் பேசுகிறதை பார்க்கிறோம். ராஜாவோடு கூட பேசுறான். அவங்களை வெட்டி போட்டுனா அவங்களை அழிக்கணும், அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு தாவீது தன்னுடைய ஆட்களோடு கூட வரும்போது சாதாரணமான ஒரு பெண் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் சொல்ற என்ன, தாவீதை பார்த்து சொல்ற, நீ விருதாவாய் சொன்னா காரணம் என்று விக்கணும் என்று சொன்னா காரணம் இல்லாம நீ என்ன பண்ணக்கூடாது, பழி வாங்க கூடாது, காரணம் இல்லாமல் நீ ரத்தம் சிந்த கூடாது. ஹல்லேலூயா. ஏன் உனக்கு துக்கமும் இங்க பார்த்தோம் இடரல் தான் பார்க்கிறோம். அவ அழகா சொல்ற, உனக்கு துக்கம் வரக்கூடாது, மன இடரல் வரக்கூடாதுன்னு சொன்னா
நீ இந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. நீனா எனக்கு வந்து புத்தி சொல்ற, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உன் புருஷன் இப்படிப்பட்டதான தவறு செய்தான், அவனுக்கு தண்டனை கொடுத்தேதான் தீரணும்னு சொல்லிட்டு நிக்கல. கொஞ்ச நேரம் அவனுடைய ஆலோசனை அவன் கேட்கிறான். அது ஆலோசனை மட்டும் கிடையாது, அது ஒரு தீர்க்க தரிசனமும் கூட. ஹல்லேலூயா. தேவன் அவனுக்காக வைத்திருக்கிறதான அந்த சிங்காசனமோ மற்ற ஆசீர்வாதத்தையோ அவன் இழந்து போக கூடாதபடிக்கு வருகிறதான தடைகளை நீக்கும்படி தேவன் அவனுக்குள்ளே இருந்து பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தை நான் திரும்பி படிச்சுட்டு இருந்தேன். அவ்வளவு அருமையாக அவர் பேசுகிறார். அவன் என்ன பண்ணாத ஏற்றுக்கொண்டு, ஏன் சொல்ல ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், ஆண்டவர் உன்னை உயர்ந்த இடத்துல வைக்க போகிறார். ஆனா நீ காரணம் இல்லாமல் இப்ப நீ வெட்ட வந்தது என்ன சரியான காரணமா? கிடையாது. ஏன்னா எனக்குள்ளதை கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? ஹல்லேலூயா. என்கிட்ட 10 ரூபாய் இருக்குது, ஒருத்தருக்கு வந்து கேட்கறான், பட்டினியா இருக்கிறேன், நம்ம சாப்பிடணும், 10 ரூபாய் கொடு, என்கிட்ட இருக்குது. இதை நான் கொடுப்பது என்னுடைய அதிகாரமா இல்லையா? என்னுடைய விருப்பமா இல்லையா? என் விருப்பம். அப்ப ஆட்களை அனுப்பலாம், போயிட்டு எங்களுக்கு சாப்பாட்டுக்கு உண்டானதெல்லாம் கொடுத்து அனுப்பிடான்னு சொன்னா முடியாதுன்னு சொல்ல. நீ யாரு? ஹல்லேலூயா. நீ ராஜாவா இன்னும் ஆகல. நீ ராஜாவானா கூட இது என்னுடைய ஹல்லேலூயா சுதந்திரம், இதற்கு நான் உங்கள்கிட்ட எப்படி கொடுக்க முடியும்? அவன் செய்தது தப்பு கிடையாது. ஆனா என்ன அவன் சொல்ல, என்ன காரணமின்றி நீ பழி வாங்கினு வச்சுக்க. ஹல்லேலூயா. ஆனா தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்துக்கிட்டு இருக்கிற. நீ எங்க போக போற? இவனை வெட்டிட்டு நீ அந்த ஆசீர்வாதத்தை எழுந்து விட கூடாது. நீ செய்கிற காரியமே உனக்கு அது இடரலாய் அமையக்கூடாது என்பதை குறித்து அவள் தெளிவாக இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, இடரல் வந்துதான் நமக்கு. இப்ப இடரலுக்குள்ளே அநேக காரியங்களுக்குள்ளே தடைகளுக்குள்ளே நம்ம கடந்து வரோம். அப்படிலாம் நம்ம வரும்போதெல்லாம் இன்னைக்கு கடைசி இந்த மாதத்துல நம்ம நிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது கற்றுக்கொண்டதான கேட்டதான அந்த உபதேசம் கொஞ்சமாவது உங்களுக்குள்ளே கிரியை செய்தபடியினாலதான் இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வந்ததான இடரல்கள், உபத்திரவங்கள், துன்பங்கள், துக்கங்கள் உங்களை சேதப்படுத்தாமல் இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருப்பது. நிற்பது நிர்மலமாக இருப்பது கிருபை. அந்த கிருபை தான் உங்களோடு கூட ஒவ்வொரு வாரமும் பேசி நீ கற்றுக்கொண்டதான அந்த உபதேசம் அதில் கொஞ்சம் நிலைத்து இருக்கிறதுனால இன்னைக்கு நீ ஜீவனோடு கூட இருக்கிற. ஆனா முழுவதுமாக நீ அப்படியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இந்த பூமியில நாம் அனுபவிப்போம். அதுதாங்க உண்மை. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் கிடையாது. அவன் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதல் நமக்கு என்னன்றது சில பேருக்கு சந்தேகம். ஆனா இங்கே பார்க்கிறோம் எத்தனை காரியங்கள் மூலமாக ஒரு மனுஷன் இடரல் அடைகிறான். தடை எப்படி வருகிறது என்பதை குறித்து வேதம் என்ன பண்ணுது? அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே மத்தேயு பாருங்க 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய சிந்தனை, நம்முடைய யோசனைகள் எல்லாமே எப்படி இருக்கிறது தெரியுமா? தேவனுக்கு ஏற்றபடிதான் நம்ம சிந்திக்கணும். தேவனுக்கு ஏற்றபடிதான் நம்ம யோசிக்கணும். ஹல்லேலூயா. அதற்கு மாறாக முகத்தை பார்க்கிற மாதிரி உன்னுடைய யோசனை ஆலோசனை இருக்குமே ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ யாரு? நீதான் பிசாசு. பிசாசு மேல குறை சொல்லாத. நீதான் பிசாசு. நீதான் மற்றவர்களுக்கு இடரல் அடைவதற்கு காரணமாய் இருக்கிறவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிப்பாத அவர் திரும்பி ஆண்டவர் மெச்சு கொள்வார் சொல்லிட்டு அவர் சொல்ல, இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வழியாக நாம் சிலுவைக்கு போகிறோம், மரணத்தை அடையணும். உடனே அவர் பெருசா வந்து என்ன பண்ணிட்டார்? அப்படிலாம் ஆகக்கூடாது. அவர் தனியா இழுத்துட்டு போய் கை பிடிச்சு இழுத்துட்டு போய் அவருக்கு ஒரு ஆலோசனை புத்தி தான் சொல்லி அவர் சும்மா இல்லை, என்ன பண்ணா கடிந்து கொள்ள தொடங்கினார். ஹல்லேலூயா. உடனே அவர் என்ன பண்ணார்? இப்படி பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது டக்குன்னு திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு? வாசிங்க. அவன் பக்கம் திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே,
சாத்தானே, என்ன சொல்றாரு ஆண்டவர்? அவன மீன் பிடிக்கிறவன் இப்ப எப்படிப்பட்டவன் ஆயிட்டான்? மீன் பிடிக்கிறவன் இப்ப ஆண்டவருக்கு முன்னால எப்படியா நிக்கிறான்னு சொன்னா, சாத்தான பிசாசா நிக்கிறான். ஆண்டவர் அவனை பாக்குறாரு, இல்ல பிசாசு அப்போ சாத்தானே நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். ஆண்டவருக்கே இடரலாய் இருந்தவன் யாரு? ஒரு சீசன் தான். ஆண்டவர் சொல்றாரு, என்ன பொய்ய சொல்றாரு ஆண்டவர்? நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல், ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆண்டவர் சொல்ல, மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவர் யாருன்னு சொன்னாம பிசாசு. ஹல்லேலூயா. பிசாசு எங்க இருக்கிறான்னு இல்ல, உனக்குள்ளே நீ உன்னுடைய சிந்தனையை வச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ ஆண்டவருடைய பிள்ளையா பிசாசின் பிள்ளையான்னு தீர்மானம் எடுப்பார். ஹல்லேலூயா. அதனால நீ சிலுவைக்கு போக கூடாது, நீ இப்படி மரணம் தழுவ கூடாது. ஹல்லேலூயா. அவன் அழகாக சொல்றான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஆமா, நீ சொல்றதுனால ஆலோசனை நான் சொன்னாரு. இல்ல இல்ல, அப்பால போ சாத்தானே, நீ எப்படி பண்ண நினைக்கிற? மனுஷன் நினைக்கிற நினைவு தான் உனக்குள்ள இருக்கிறது. அவன் திரும்பி அவனை பார்க்கும் போது ஆண்டவர் முகத்தைய பார்க்கிறாரு, இல்ல அவருடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறதான ஹல்லேலூயா அந்த கன்னிங்னஸ் தான் ஆண்டவர் பார்க்கிறார். எவ்வளவு மாய்மலக்காரன் பாரு, எவ்வளவு மாய்மலக்காரன். என் மகத்தை பார்த்து அவன் என்ன பண்றான்? இப்படிதான் நடக்க கூடாது. அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து என்ன பண்ற? சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன். இல்ல இல்ல, நீ எப்படிப்பட்டவனா நீ மாறணும்? தேவனுக்குரியவைகளை நீ சிந்திக்கிறவனாய் நீ மாறணும். நான் அன்றைக்கு சொன்னது உன்னுடைய வாழ்க்கையில நடக்கணும். தேவனுடைய திட்டமும் தீர்மானம் இந்த உலகத்துல நடக்கணும்னு சொன்னா, நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் உன்னை அழைத்த தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவனாக மாற வேண்டும். ஆண்டவர் சொல்ல, எனக்கு நீ இடரல் உண்டாக்குகிறவனாய் இருக்கிறாய். அப்ப அவனுக்கு என்ன வரும்? இடரல் உண்டாக்குற யார் மூலமா இடரல் வருகிறதோ அவனுக்கு என்ன வருமா? ஆபத்து வர அவனுக்கு. ஐயோ, நீ இதுல இருந்து தப்பிச்சு கொள்ளணும்னா உன்னுடைய நினைவுகள் எப்படி இருக்கணும்? உன் சிந்தை எப்படி இருக்கணும்? எல்லாமே தேவனை குறித்ததான காரியமாகவே இருக்க வேண்டும். அதுதாங்க உண்மை. ஹல்லேலூயா. அப்ப இடரல் உண்டாக்குறவன் எங்கேயுமே இல்லை, நம்ம பக்கத்திலே இருக்கிறான். கொஞ்சம் மீறிட்டா நாம என்ன பண்ணிக்கிறோம்? நமக்கு உள்ளான மனுஷனே நமக்கு இடரல் உண்டாக்குகிறவனாய. மனுஷனுக்கு ஏற்றபடி நீ சிந்திக்காத, மாம்சத்துக்கு ஏற்றபடி நீ சிந்திக்காத, ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு அவருடைய நடத்துதலுக்குள்ளாக ஒரு மனுஷன் இருப்பானால் அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்? ஆவிக்குரியதாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. அதனாலதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக 57ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. என்னவா? வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செவ்வாய்ப்படுத்தி இடரல்கள் பாருங்க. என்ன? அப்ப என் ஜனங்களுக்கு இடரலே கிடையாது ஆண்டவர் சொல்லல, சொல்ல வரல. ஆனா ஆண்டவருக்கு தெளிவா சொல்ல, செவ்வாய்ப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்னப்படும். அப்ப எல்லாருடைய வாழ்க்கையில என்ன இருக்குது? இடரல் உண்டாக்கக்கூடியதான காரியம் இருக்குது. எசேக்கியேல் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது வேணாம், ஏன்னா நிறைய நகரம் போட்டு இருக்கீங்க. ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அழகா சொல்லுவாரு, இந்த இடரல் அங்கே எப்படி உண்டாக்குதுன்னு சொன்னா அதை குறித்து என்ன பண்றாரு? ரொம்ப நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், எல்லாம் கோவப்படுவீங்க. ஆனா நகை மட்டும் கேட்க மாட்டீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வேகம் இருக்குமோ அவ்வளவுக்கு எவ்வளவு என்ன இருக்கா பாருங்க. 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என்னவா? தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். நல்ல சத்தமா படிக்கிறோம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அவருடைய பொன் பணம் தெருவில் எரிஞ்சிருவாங்களா? வேணான்னு பொண்ணு இருக்குது பாரு, தங்கம், அதை பார்த்தாவே அவங்களுக்கு எப்படி இருக்குமா? வேண்டாம் வெறுப்பாங்க அப்படின்னு ஆயிடுவாங்க. வாசிப்பாங்க.
சினத்தின் நாளிலே பாரு, தேவனுடைய கோபத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அது ரெண்டு என்ன ஆகாது, அவங்களுக்கு ஒரு விடுதலையும் கொடுக்காது. அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவது இல்லை. அதனால இந்த வெள்ளிய பொண்ணுனால உன் மனசு ஆத்துமா இருக்குது பாரு, அது திருப்தி ஆகாது. தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அது உன்னுடைய பசியை ஆற்ற போவதும் கிடையாது. அவர்கள் அக்கிரமே அவர்களுக்கு இடராய் இருந்தது. இதை என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, இந்த பொண்ணு வெள்ளி ஒரு மனுஷனுக்கு எதவா இருக்குதா, இடரலா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக இடத்துல இடல், அதை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அநேக இடத்துல ஏன் போயிடுச்சுன்னு சொன்னா, அது அவர்களுக்கு இடரலா இருக்கிறபடியினாலே, அது அவர்களுக்கு துக்கமும் வேதனையும் கொண்டு வருகிறபடியினாலே அது என்ன பண்ணார் ஆண்டவர், எடுத்து எரிகிறதை பார்க்கிறோம். துன்மார்க்குடைய களத்திலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். உன் காது விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா நீ வருத்தப்படவே கூடாது. ஏன், அது உன் காதல் இருக்கிற வரையும் உனக்கு எப்படியா இருந்தது, இடரலா இருந்தது. எப்ப என் புருஷன் இதை புடுங்குவான், எப்ப இந்த மூக்கத்தியை கேட்க போறான், எப்ப இந்த செயினை கேட்க போறான், எத்தனை முறை வந்து உதைக்க போறான்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்திருக்கும் போதெல்லாம் இடரல். இதை பார்க்க கண்ணாடிக்கு முன்ன பார்த்த உடனே என்ன ஆகும், இடரல். ஏன், நான் சொல்லல, ஆண்டவர் சொல்ற, இது உன் வயிறை நிரப்போம். அடமானம் போட்டா கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் என்னன்னா அது ஒரு இடரலா இருக்காது. மீட்கும் வரை உனக்கு இடரல் உண்டாக்கிக்கிட்டே தான் இருக்கும். அழகா எழுதப்பட்டதான காரியம் நான் சொல்ல வரல. பாருங்க என்னென்ன காரியம் நமக்கு இடரலை உண்டாக்குது பாருங்க. கேட்க, அதாவது உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினை ஏற்படுத்துறவங்க உனக்கு இடரலாய் இருப்பாங்க. ஹல்லேலூயா. கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய், ஹல்லேலூயா, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கும் போது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இடரலாய் இருக்கும். அதே போல காரணம் இல்லாமல் பகைத்து, காரணம் இல்லாமல் பழி வாங்குறோம்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள ஒரு மனுஷன் செய்யறானா அதுவும் அவனுக்கு துன்பத்தை பாருங்க. என்ன அபிகேல் சொல்றார், சாதாரண இடரல் உனக்கு வராது. என் புருஷன் பைத்தியக்காரன், அவனை நீ வெட்டிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு அதிகாரம் பேலன் வெட்டிட்டேன்னு வச்சுக்க. ஆனா அங்க நடக்க போகுது என்ன தெரியுமா, தேவனிடத்தில் இருந்து வருகிற ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவேன். ஏன், ஒருவேளை சிங்காசனத்தை கூட நீ இழந்து போயிடுவேன். இல்ல ஒரு மாதிரி அபிஷேகம் பண்ணிட்டார், மாத்த மாட்டார். அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டதுதான் சவுல். ஹல்லேலூயா. சவுலை தள்ளி இவனை கொண்டு வருவது தேவனுடைய நோக்கம். இதற்கு தடையா இருக்கிறதான அவருடைய மூர்க்கமான அந்த குணத்திற்கு ஆண்டவர் செய்கிறதான காரியம் அபிகேலை வைத்து அவனோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். விக்கிரம் என்று நீ புருஷ மேல நீ பழி வாங்கணும்னு வச்சுக்க, ஹல்லேலூயா, ஆசீர்வாதம். அந்த பழி வாங்குதல் உனக்கு இடரலாய் அமைந்து விடும். அந்த இடரல் எப்படி இருக்கும் தெரியுமா, உனக்கு துக்கமோ இடரல் தானா கிடையாது, மன இடரல் என்றாக எழுதி இருக்கும். மனதளவுல உனக்கு என்ன இருக்கும், இப்ப கையில காலில் ஏதாவது வந்ததுன்னா மறந்துடும், வடு மட்டும் இருக்கும். ஆனா வசனம் சொல்ற, உனக்கு மன இடரல், உன் இருதயம் பூர்வமாக நீ இடரல் அடைந்திருவ. ஹல்லேலூயா. தடையா போயிடாது, எப்போது நீ அதை வேதனைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இது மாதிரி நல்ல ஒரு ஆலோசனை. அவருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா என் புருஷன் இருந்தாலும் அதை நீ செஞ்சுட்டு அதை எழுந்து போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்திமதி அழகா தானே சொல்றார். ஆனா இங்கே பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசி வழியை உயர்த்தி, ஹல்லேலூயா, வழியை உயர்த்தி அந்த வழியை செவ்வாய் பண்ணணும்னு சொன்னா, அந்த வழியில் இருக்கிற இடர்களை எடுத்து போட்டாதான் அவருடைய பயணம் என்ன பண்ண முடியும், தொடர முடியும். ஹல்லேலூயா. அடுத்த 128 சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுதாங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில நடக்கிறவன் எவனோ அவன் எப்படிப்பட்டவன், வாக்கியவான். ஹல்லேலூயா. அப்ப இந்த வழியை உயர்த்தி பார்க்கிறோம். அந்த வழி உயர்த்தப்பட வேண்டும். அந்த வழி உயர்த்தப்படணும்னு சொன்னா அந்த வழியில் இருக்கிறதான காரியங்களை அப்புறப்படுத்துறோம். அப்ப அப்புறப்படுத்தணும்னு சொன்னா முதல்ல நீ தெரிந்து கொண்டதான தேவனுடைய சுவிசேஷத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட காரியத்தை, அதாவது அந்த காரியத்துக்குள்ளே நீ இராதபடி உனக்கு இடரல் உண்டாக்குறதான யாராக இருந்தாலும் அவர்களை விட்டு நீ விலக வேண்டும். அவங்களால உனக்கு நிறைய ஆதாயம் இருக்கும். அந்த ஆதாயத்துக்காக நீ என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய
பார்வையிலிருந்து நீ தனித்து விடப்பட்டவனாய் ஆகிவிடக் கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, பணம் தான் உங்களுக்கு இடரலாய் இருந்தது அப்படின்னு நாம நினைக்கிறோம். யாருக்கு? ஆதாம். இல்ல இல்ல, பணம் அவங்களுக்கு இடரல் கிடையாது. அவர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் கீழ்ப்படியாமையோ அதுவே அவர்களுக்கு இடரலாய் அமைந்து போச்சு. இங்க பாக்குறோம் என்ன, நாம வைத்திருக்கிற காரியம் நமக்கு அது உதவாது. ஆண்டவர் தெளிவா சொல்றார், உன் நீதியை நான் வெளிப்படுத்துவேன், அது ஒன்றுக்கும் உதவாது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம நீதிலாம் எப்படிப்பட்ட நீதி உள்ளவங்க நாம இருக்கிறோம். நீதிமான் என்று பெயர் பெற்றதான நாம் நம்முடைய நீதி குறித்து பார்த்தா அது எப்படி இருக்குது? வெள்ளையாவ இருக்குது, நல்ல ஆடையா இல்ல இல்ல, கந்தையும் எப்படி இருக்கு? குப்பை. என் நீதி அப்படிப்பட்ட நீதி கிடையாது. ஆனால் ஏன் இன்னும் தேவன் நம் மீது வைத்ததான ஹல்லேலூயா நீதி, நியாயம், இப்படிப்பட்ட காரியம் ஏன் விலகலன்னு சொன்னா, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். என்னதான் சொல்லுது? என் ஜனத்தின் வழியில் இருக்கிறதான இடர்களுக்கு காரணமானவைகளை எடுத்து போட்டு அவருடைய வழியை செவ்வை பண்ணுங்கள். ஹல்லேலூயா. சாட்சி சொல்ற உண்மைதான். எல்லாரும் சாட்சி சொல்றோம், எல்லாருக்கும் சாட்சி உண்டு. ஆனா எல்லாரும் சாட்சி சொல்ல, ஏன் பேர் அநேக சாட்சி சொல்றது இல்ல? இப்ப சொன்னாங்க, என்ன நான் நேரம் கிடையாது, அதனால சாட்சி சொல்லல. நம்ம தவறு செய்தோம் என்பதற்காக கொடுக்கிறதான காரியத்தை நிமித்தம் வந்து சாட்சி இல்லை. ஏன்னா என் மனைவி கூட சொன்னாங்க, என்ன என் சிறு வயதில எனக்கு இப்படிப்பட்ட பிராபலம் இருக்குது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நித்தம் சிறு வயது தொடங்கி என்னவா? நித்தம் சிறு வயது தொடங்கி அப்படி இருந்த எப்படி இருக்குதா? பொல்லாததாக இருக்கிறது. அவ இருதை சின்னதிலிருந்து எப்படி இருக்குது? என் மனைவி நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, பொல்லாத இருதயம் சொல்லி, அது பலவீனத்தினால. பிள்ளைகளே எடுத்துக்கொள்ளுங்க, எல்லா காரியத்தையும் நல்லா யோசனை பண்ணி பாரு. ஆனா இந்த காரியம், இந்த இடர்களில் இருந்து நீ தப்பித்துக் கொள்ளணும்னு சொன்னா, ஒவ்வொரு காரியம் 4 காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். உனக்குள்ளே நீ சிந்தனை மாறிச்சுன்னா அந்த சிந்தனையை உனக்கு இடரல். நீ காதுல மூக்குல போட்டு இருக்கிற அதுவே உனக்கு என்ன பண்ணும்? இடரல் உண்டாக்கும். தெருவில் தனியே நடந்து போகும்போது என்னவோ, காது கிழிஞ்சு போய் வந்தவங்களாம் இருக்கிறார், மூக்கு கிழிஞ்சு போனவங்களாம் வந்து இருக்கிறார். நேற்று முந்தா நாள் நியூஸ் பாக்குறவங்க அழகா நல்ல ஜென்டலா டி ஷர்ட் எல்லாம் போட்டு போயிட்டு காலிங் பெல் எடுத்துற பாருங்க, விஷயம் வந்து பாருங்க. அந்த மாதிரி திறக்கிறாங்க, உள்ள இருந்து வரும்போது ஓடியா இருக்கு, இவன் அழகா ஓடிட்டான், கழுத்துல இருந்தது போயிடுச்சு. இடங்கள் எது அவங்களுக்கு? ஆண்டவர் கொடுத்ததா இடங்கள் இல்ல, ஆண்டவர் கொடுத்தார் போட்டுக்க சொல்லி அதை போட்டுக்கிட்டு அதையே அலங்காரம் நினைச்சுக்கிட்டு அதையே பெருமையா நினைச்சுக்கிட்டு பெருமை பாராட்டுற இடம்னா காது போவோம் மூக்கு போவோம் இருக்குதுன்னா அதை அழகா வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு பயந்து நடந்ததுன்னா காது நல்லா இருக்கும், கழுத்து நல்லா இருக்கும், மூக்கு நல்லா இருக்கும். அப்படி இல்ல, அதுவே உன்னுடைய மூக்குக்கு காதுக்கு இடர்களாய் அமைந்து விடும் என்பதற்காக தான் ஆண்டவர்கள் எடுத்து எரிந்தார். என் பிள்ளைங்க சமாதானமா இருக்கணும், என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், போதும். ஹல்லேலூயா. ஆலோசனை கேட்டது போதும், கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக நிற்கிறவர்களுடைய ஆலோசனை கேட்டது போதும். சங்கீதக்காரன் எழுதுகிறான் என்ன? 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே பாருங்க, 1ஆம் வசனமே பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகள் வழி, பரிகாசக்காரருடைய கூட்டம். இன்னைக்கு நிறைய பேர் அங்கதான் போயிட்டு இருக்கீங்க, அவங்க கூட தான் ஆலோசனை கேட்கறீங்க. எல்லாம் கூட நடந்தா என்ன பண்ண, ஏன் வரல, என்ன அவங்கள ஆள காணோம். உடனே சொல்லுவாங்க என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, எல்லாம் கிளம்பிட்டாங்க, காது குத்துறாங்க, கிளம்பிட்டாங்க. உனக்கு என்னது காது குத்துறாங்க? உனக்கு உன் ஆண்டவர் அங்க இருந்துதான் பிரிச்சு கொண்டாந்து மறுபடியும் காது குத்துறேன், மூக்கு குத்துறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதுதான் உனக்கு இடரல். நாளைக்கு அதுவே உனக்கு விரோதமாய் நீங்க எந்த இடத்துல போய் நின்று தேவனுக்கு விரோதமாய் சிந்திக்காமல் மனுஷரை பார்த்து சிந்தித்து அவன் முகத்தை பார்த்து நீ என்னைக்கு போகிறியோ அன்னைக்குல இருந்து என்ன பண்ண உனக்கு உபத்திரம் உன்னை விட்டு ஓயாது. ஹல்லேலூயா. வசனம் கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்ல நான் ஆசைப்படுறேன். 119ஆம் சங்கீதம் 165
25ஆம் வசனம் சொல்லுது, உனக்கு வாழ்க்கையிலே இடரல் வரக்கூடாது என்றார். அதற்கு ஒரே ஒரு வழி என்ன? வாசிப்பா 165வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு முதல்ல பாரு, நீ ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவனா இருந்தா உனக்கு என்ன முதல்ல வரும்? வேதம் சொல்லுது, மிகுந்த சமாதானம் கிடையாது, மிகுந்த சமாதானமோ அவர்களுக்கு இடரல் இல்லை. அவங்களுக்கு என்ன இல்லையா? இடரலே கிடையாது. அப்ப உனக்கு ஏன் இடரல் வந்தது? நமக்கு ஏன் இடரல் வருகிறது? இன்னும் நம்முடைய ஐக்கியம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னா, பொல்லாத சந்ததியோடு கூட தான் இருக்குது. பொல்லாதவருடைய ஆலோசனை, பொல்லாதவருடைய வாழ்க்கை, அந்த வார்த்தையை நோக்கினா நம்ம என்ன பண்ணோம்? அநேக இடங்களில் நம்ம தவறு செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வேதம் செய்கிறது, பொய்யுரையான தேவன் உன் கரத்தில் கொடுத்ததான வேதத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை என்ன? நீ வேதத்தை நேசிப்பாயானால், ஆண்டவரை நேசிப்பாயானால், நீ கற்றுக்கொண்ட உபதேசத்திலே நிலைத்திருப்பாய். நீ கேட்டு கற்றுக்கொண்டதான வார்த்தையிலே நிலைத்து இருப்பாய். ஹல்லேலூயா. கற்றுக்கொண்ட உபதேசம் உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கும். நீ மனுஷனை சார்ந்து இருக்க மாட்ட, தேவனை சார்ந்து இருப்பையே. இந்த வேதத்தை நீ நேசிக்கிறபடியினாலே அழகா சொல்லுது என்ன? கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவன் எப்பொழுதும் கனி கொடுக்கிறவன், எப்போதும் பசுமையாய் இருக்கிறவன். காலத்துல கொடுக்கிறவன் கிடையாது, எப்போனாலும் கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாய் இருப்பான். அது நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. இப்ப பாருங்க, தெளிவாயிடுச்சேன்னு. என் வாழ்க்கையில இடர்கள் இருக்கக்கூடாது. வருகிற புதிய ஆண்டில எனக்கு இடங்களோ துன்பமோ தொல்லையோ என்ன வரக்கூடாது. அதற்கு மாறாக 23ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்ட வண்ணமாய் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. நான் எங்க வாசம் பண்ணணும்? என் வீடு எப்போதும் தேவனுடைய வீடாய் காணப்பட வேண்டும். நல்ல மொசைக் போட்டு டைல்ஸ் போட்டு அழகுபடுத்துறது வீடு கிடையாது. அதுக்குள்ளே தேவன், உன்னை அழைத்த தேவன் உன்னோடு கூட வாசம் பண்ணுகிறது தான் வீடு. ஆண்டவர் சொல்ற, என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அழகா வீடு கட்டி நல்ல மொசைக் அது டைல்ஸ் எல்லாம் போட்டுட்டு பார்வைக்கு பெருமையா நீ நினைக்காத. ஆனா அந்த வீட்டுல ஆண்டவர் இருந்தாதான் பெருமை. மொசைக் டைல்ஸ் அழகுபடுத்துறது பெருமை கிடையாது. அந்த வீட்டில சமாதானம் இருந்தாதான் பெருமை. அந்த வீட்டிலே இடர்கள் இல்லாமல் இருந்தால்தான் பெருமை. எனக்கு பேசுகிறது உங்களுக்காக, எனக்காக பேசுகிறார் ஆண்டவர். யாரை விட்டு நீ விலகணும்? கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினை, உன் பிரிவினையை உனக்கு ஏற்படுத்துகிற விட்டு நீ விலகி என்ன பண்ணணுமா? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையில வழியில என்ன இருக்குது? இடர்கள் இருக்கிறபடியினாலே அது தொடர்ந்து அடுத்த 25ஆம் ஆண்டுக்குள்ளே அது பிரவேசிக்க கூடாதபடிக்கு, அந்த ஆண்டுக்குள்ளே நீ பிரவேசிக்கணும்னா நீ எப்படி இருக்கணும்? நீயா தான் போகணுமே தவிர கூட 10 இடர்களை கூட்டுக்கிட்டு அந்த வருஷத்துக்குள்ள நீ போக கூடாது. ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கும் தீர்மானத்தோடு கூட உள்ள போ. தீர்மானம் இருக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற சிந்தனை இருக்க வேண்டும். ஆண்டவர் அழைச்சார், முத அழைச்சார் சீஷனாக. உன்னை நான் என்ன பண்ணுவேன்? மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துவேன்னு சொன்ன ஆண்டவர். அவனை பார்த்து சொன்னாரு, நீ அப்பா சாத்தான பிசாசு. ஏன் உலகம் கப்பல இருந்தா வந்து திடீர்னு ஒரு ஆலோசனை ஆண்டவருக்கே கொடுத்துட்டா, இது உமக்கு நடக்க கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ எப்படி சிந்திக்கணும்? தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்தி. ஹல்லேலூயா. இடர்களை உண்டாக்குகிறதை சிந்திக்காத, மனுஷனை சிந்திக்காத. மனுஷன் பாருங்க என்ன சகோதரி சொன்னாங்க, என் புருஷனை நம்ம கை விட்டுட்டு போயிட்டான், இவன் தான் மனுஷன். ஓ, நல்ல மனுஷன் நினைச்சுக்காதீங்க. மனுஷன் அப்படிதான், ஆனா தேவன் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. தேவன் மனுஷன் அல்ல, மனமாற மனு புத்திரம் அல்ல. தீட்டு எழுதும் பொய்யான தேவன். பவுல் அவனுக்கு எழுதும் சொல்ல, அவர் உனக்கு சொல்ற ஆலோசனை சொல்றவன் யார் தெரியுமா? பொய்யே சொல்லாத தேவன். உனக்கு ஒரு நிருபத்தை கொடுக்கும்படி சொல்லி இருக்கிறார். அதே பொய்யுரையான தேவன் வருகிற புதிய ஆண்டுக்குள்ள நீ போகும்போது உபத்திரவம், துன்பம், துக்கம், வேதனை நீ பார்க்க கூடாது
முடியாது என்பதற்கு தேவ ஆவியானவர் இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே உனக்கு கொடுக்கிற ஆலோசனை நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கோ. 25ஆம் ஆண்டுல நீ விழுகிற ஆண்டா இருக்குமே தவிர நீ நிமிர்ந்து நின்று நடக்கிற ஒரு ஆண்டா இருக்காது என்பதை இந்த ஆண்டிலே சொல்லிக்கொள்ள நான் அல்லேலூயா சொல்ல. அந்த ஆண்டுல அது இல்லை இது இல்லை அடுத்த வருஷம் இல்லாம இல்ல எல்லாமே உனக்கு இருக்கணும்னு சொன்னா நீ இடரல் அற்றவனாய் இந்த வேதத்தை கையில கிடையாது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உன் இருதய பலகையாக மாற்றி அதில் எழுதப்பட்டவனாக அந்த ஆண்டுக்குள்ளே நீ பிரவேசி. ஒரு இடரலையும் உன் கண்கள் காணாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமாதானம் பாருங்க என்னவா சமாதானம். என் வேதத்தை நேசிக்கிறவன் என்னை நேசிக்கிறவனுக்கு அவன் இருதயத்தில் என்ன இருக்கோ சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வைத்து விட்டு போன சமாதானத்தை குறித்து அவன் சொல்றான், உன் குடும்பத்துல சமாதானம் இருக்கோ, உன் பிள்ளைகளுக்கு சமாதானம் இருக்கோ, உன்னை சார்ந்தவர்களுக்கு உன் மூலமாக சமாதானம் உண்டாகும். உன் வீடு எப்பொழுதும் சமாதான கட்டுக்குள்ளே இருக்கும். வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் சமாதானத்திற்குள்ளாக ஆளுகையில இருப்பீங்க. அது எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அந்த சமாதானத்தை சொல்லிட்டு மிகுந்த சமாதானம் உண்டு. அடுத்தது என்ன? அருமையான ஒரு வார்த்தை என்ன? துன்பம் கிடையாது, துக்கம் கிடையாது, வேதனை கிடையாது, உன் நிலையை மாற்றக்கூடிய மனுஷன் வரப்போறது கிடையாது, பிரிவினை கிடையாது. காரணம் என்ன? எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் பண்ணுவாங்க. நீக்கு போற சமாதானத்தை கொடுத்துட்டு அந்த சமாதானம் கேட்டு கொண்டு வருகிற எல்லா இடர்களை நீக்கி உன்னை புதிய ஆண்டிலே சமாதானத்தோடு நடத்தணும்னு சொன்னார். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? மேல் சொல்லப்பட்ட காரியங்களிலே நீ நிலைத்திருக்க வேண்டும். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாம் ஒன்று பார்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நேரம்.